ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ என்னோட பிசியில் வந்து எம்கேவி ஃபைல்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாங்க கேட்டிருந்தார். நானும் அவருக்கு வந்து ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த இதுவும் வந்து ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதே ரிப்ளை வச்சு நான் வந்து அதே சேம் கான்செப்டை நான் அவங்களை வந்து ஷோ பண்ண போகிறேன். அது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாங்கிறத வச்சு நான் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டிய நான் சாம்பிளுக்கு வந்து வீடியோ வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாங்கிறத பார்ப்போம். சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகலைன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அந்த எம்கேவி ஃபைலை சப்போர்ட் பண்ண வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண எம்கேவி ஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில லேப்டாப்ஸ் அல்லது பிசியில் பார்த்தீங்கன்னா எம்கேவி ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது, ஒரு சிலது தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அது நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதில் வந்து அதோட ரன் பண்ணக்கூடிய, அதாவது வீடியோ ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கேன். எம்கேவி சப்போர்ட் ஆகாதபடி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த சாம்பிளுக்காக MP4ம் அதுக்கப்புறம் எம்கேவி ஃபைலும் நான் வந்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா போன வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அந்த வீடியோவோட சாம்பிள் தான், அதை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். சாரி, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். MP4லேருந்து எம்கேவிக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் எம்கேவியோட சைஸ் பார்த்திங்கன்னா 20 MB தான். MP4 பார்த்திங்கன்னா 36 MB. ஸோ இப்போ வந்து இந்த எம்கேவி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுதாங்க பார்ப்போம். என்னோடய லேப்டாப்பில் எல்லா ஃபைலுமே ஓப்பன் ஆகும். ப்ளூரே தவிர எல்லாமே ஓப்பன் ஆகும். ப்ளூரேயும் சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகும், பட் லைட்டாக ஸ்ட்ரக் ஆகும். 4K பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. 4K வந்து எந்த லேப்டாப்லேயுமே பெருசாக வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தபடி இருக்காது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் உங்களோட ஆடியோ இருக்காது, அதை மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர், அதாவது நம்மளோட லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய பிளேயர். எதை பற்றி இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து நிறைய லேப்டாப்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஒர்க் ஆகும். விண்டோஸில் வந்து கிடைக்குமா, பட் வீடியோ ஒர்க் ஆனாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் ஆகும். ஸோ இந்த லேக் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோ ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது VLC மீடியா பிளேயர் தான். இதே தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவர் சொன்னார் VLC மீடியா பிளேயர்லேயும் ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து VLCயில் தான் ஒர்க் ஆகும் கரெக்டாக, அதாவது எல்லாமே எம்கேவியில் இருக்க ஃபார்மேட்டில் இருக்க எல்லா வீடியோஸுமே VLCயில் தான் ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து வீடியோ வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு எம்கேவி ஃபார்மேட் வீடியோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித்துங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் அனதர் ஆப்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுற டைம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. அந்த டைமே அது வந்து இதே மாதிரியான ஆப்ஷன் வந்து ஒரு பாப்பப் போட வரும். அதில் நீங்கள் ஜஸ்ட் இந்த VLCங்கிற கொடுத்துட்டு ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப் ஓப்பன் எம்கேவி ஃபைல்ஸுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா VLCக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். அது வரைக்கும் நார்மல் பிளேயரில் இருந்தது VLC கன்வெர்ட் ஆகிடும். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்கேவி ஃபைலை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது எம்கேவி வீடியோ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். வேறு வீடியோஸ் நான் வந்து போட்டு எடுப்பேன். வேறு வீடியோஸ் போட்டிருந்தால் காப்பிரைட் வந்துடும். ஏன்னா ஒரு மூவி இருக்குது, ஏதோ ஒரு மூவி நேம் மறந்துச்சு. ஸோ அந்த அந்த மூவியை வந்து எம்கேவி ஃபார்மேட் தான், அதை தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். VLCயில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா VLCயை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது பிளேயர்ஸ்லேயே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா VLC தான். நிறைய பேர் கேஎம் பிளேயர்லாம் வச்சுருப்பாங்க. கேஎம் பிளேயர் சுத்த வேஸ்ட்டு. VLCயில் பார்த்திங்கன்னா சவுண்டும் அதிகமாக இருக்கும், வீடியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து VLC யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எதனால் எம்கேவி ஃபைல்ஸ் வந்து ஒர்க் ஆகலைங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோ எம்கேவி ஃபைலில் இருக்க வீடியோ கரெக்டாக வந்து ஃபார்மேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துவாங்க. ஒரு சில எம்கேவி ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, MP4 ஃபைல் அல்லது MP3 ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்கேவிக்கு பதிலாக அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டாட் போட்டு MP4 ஆர் MP3ன்னு நம்ம வந்து போட்டோன்னா அது வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஸோ என்டர்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இங்கே மேலே ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா MKV MB3ங்கிற இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா எரர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்காங்கிறத பார்த்துவாங்க. நீங்கள் வந்து இப்போ திரும்ப அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நார்மல் ஆயிரும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம், கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிட்டு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வந்து ஓப்பன் ஆகாது. அல்லாத பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைலை வந்து கரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணாமல் இருந்தாலும் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தான் நம்ம MKV ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபைலாக இருந்தாலும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். மற்றபடி நம்மளோட லேப்டாப்பில் ஓப்பன் ஆகாத ஃபைல்னு பார்த்திங்கன்னா 4K வந்து ஒரு சில மோஸ்ட்லி எந்த லேப்டாப்லேயுமே ஒர்க் ஆகுது. அப்படியே ஒர்க் ஆனாலும் லேக் ஆகும், அல்லது ஆடியோ மட்டும் ஒர்க் ஆகும், இல்லைனா வீடியோ மட்டும் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாருன்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு லேப்டாப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ், லேப்டாப் பிசியில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் வந்து அனுப்பி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் பண்ணாது. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி செக் பண்ணியும் ஷோ பண்ணலைன்னா நான் வந்து அதை பார்க்க மாட்டேன். சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னா நான் உள்ளே போய் பார்க்காம இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் பார்ப்பேன், ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ரிப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையானது. ஸோ இந்த MB4 இருக்கக்கூடிய ஃபைலை MKVக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம வந்து போடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்வர்ஷனுக்கான வீடியோவும் நம்ம வந்து போடலாம். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.